மக்களை திசை திருப்பி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கைவிரித்து விட்டார்கள். இந்த நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காரணத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். இவர்கள் உண்மையை சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கா. இந்த நீட் தேர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், ஒரு நிதியமைச்சராக இருந்தார், மத்தியில் உள்துறை மந்திரியும் இருந்தார். அவருடைய மனைவி நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. வாதாடி முடிஞ்ச பிறகு தீர்ப்பு வந்தாச்சு. தீர்ப்புக்கு வந்த பிறகு வெளியிலே வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க. நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவருடைய மனைவி சொல்றாங்க. ஆனால் வெளியில வேஷம் என்ன? ஒரு பக்கம் நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டார்கள், ஒரு பக்கம் நீட் தேர்வை அமுல்படுத்த வேண்டும் என்று வாதாடுகிறார்கள், மறுபக்கம் நீட் தேர்வு ரத்து என்று மக்களிடத்தில் நாடகம் ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வரணுமா? ஆக மக்களை எல்லாம் எப்படி நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும்.